ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிமணி விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வெஜிடபிள் குருமா. தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 10 பீன்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக அரிஞ்சிருக்கேன், 2 கேரட் குட்டி குட்டியாக அரிஞ்சிருக்கேன், கொஞ்சம் காலிஃப்ளவர், பட்டாணி நேற்று நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். வாங்க பார்க்கலாம். இந்த குருமா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த குருமா ரொம்ப சிம்பிள் தான், பேச்சுலர்ஸ்க்குன்னா சமைக்கலாம். அடுப்பில் குக்கர் ஏற்றியாச்சு, 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நீளவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுற கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வதங்கி வந்துடும், அதனால தான் உப்பு சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சமைச்சு வேணால் பாருங்கள். பட்டாணி சேர்த்துக்கலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ மசாலா எல்லாம் சேர்த்திடலாம். மசாலா சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு குருமாவுக்கு தேவையான தண்ணி வச்சிடலாம். இப்போ லிட் போட்டு மூடி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். லிட் போட்டு மூடி 3 விசில் வர வரைக்கும் விடுங்க. 3 விசில் வந்து ஸ்டீம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பட்டாணி குருமா பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா. இது சப்பாத்தி பூரியோட பரிமாறி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கானை கிளிக்